டிஸ்கான் 2012 ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 மாநாட்டிற்கு வருகிற இந்த அரங்கில் உள்ள உங்கள் அனைவருக்கும் மாவட்ட மாநாட்டு குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் முதற்கண் ரோட்டரி வாழ்த்துக்களையும் அன்பு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி மாவட்டம் 3000 தோன்றி 20 மாநாடுகளை கண்டுள்ளது. இப்போது 21வது மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. வஞ்சி நாட்டின் தலைநகராகவும் சேர சோழ பாண்டியர்களிடம் மூவேந்தர்கள் ஆண்ட வரலாற்று சிறப்பும் கருவூரார் என்ற சித்தர் வாழ்ந்து மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் ஜோ அவர்கள் 2000-2001 ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் 5330 அமெரிக்காவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அதில் ஆளுநராக பணியாற்றினார். தொடர்ந்து ரோட்டரியின் பல செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். ரோட்டரி மாவட்ட 3000 2012 ஆண்டில் உள்ள மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திரு கே முத்துக்கருணை பேசுகிறே. மாவட்டம் 5330 இருந்து நமது ரோட்டரியினுடைய தலைவர் கல்யாண் பானர்ஜியை உடைய தூதுவராக இங்கே வந்துள்ள ஜோ லால்ஸ் அவர்களே அண்ட் மிர்னா அவர்களே, மாவட்ட ஆளுநர் தேர்வு குமணன் தேசியம் ஜோஸ் அவர்களே, ஆளுநர் நியமனம் கோபால் அவர்களே, பத்மா அவர்களே, மாவட்டத்தினுடைய ட்ரெயினரும் எங்கள் சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநருமான பாஸ்கர் அவர்களே, மாவட்டம் 3000 என்று தனியாக பிரித்து தோன்றிய 91-92 ஆண்டு நான் இந்த ரோட்டரி சங்கத்திலே இணைந்தேன். மாவட்டம் 3000 முதல் ஆண்டில் நமது அருமை நண்பர் ராகவன் அவர்கள் தான் அந்த காலத்தினுடைய கவர்னர். இதில் பாஸ்கர் அவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர். நான் ரோட்டரி சங்கத்திலே சேரும் பொழுது எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 5. இந்த மாவட்டமும் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது, எங்கள் சங்கமும் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. இன்று எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 292. எங்கள் சங்கத்திலே இருந்து 2 ஆளுநர்கள் வந்துள்ளோம். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், வளர்ச்சி என்பது எங்கும் இருக்கிறது, எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் அதோடு சேர்ந்து அந்த வளர்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டோமானால் வளர்ச்சி இன்னும் பெரிதாக அமையும். இதெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே அப்படி ஒரு பங்கை ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்தாலும் இன்னும் சீரிய முறையிலும் சிறந்த முறையிலும் அந்த வளர்ச்சியிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகவே நான் இதை குறிப்பிடுகின்றேன். 3 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்ட கம்பம் கிரீன் வேலி ரோட்டரி சங்கம் இன்று தான் ஒரு சங்கத்தை துவக்கி இருக்கிறது. இதுபோன்று நாம் எல்லோரும் ஏன் செயல்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, ரோட்டரியினுடைய வளர்ச்சி நம் உள்ளத்திலே எழுந்த எண்ணத்தினுடைய காரணத்தினாலே தான் நாம் ரோட்டரிக்கு வந்துள்ளோம். இதயத்திலே ஏதோ ஒரு இடத்தில் ஈரம் இருப்பதனால் தான் நாம் ரோட்டரிக்கு வந்துள்ளோம். இதயத்திலே ஈரமில்லை என்று சொன்னால் நாம் ரோட்டரியில் இருக்கவும் முடியாது, வரவும் மாட்டோம். அப்படி இருக்கின்ற அந்த ஈரத்தை அடுத்த மனிதர்களுக்காக, சக மனிதர்களுக்காக நாம் செலவிடும் போது சரியான முறையிலே செயல்பட வேண்டும். அந்த நம் எண்ணத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வர உறுதுணையாக இருக்கின்ற இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன் மிகவும் சரியான முறையிலேயும் சரியான வளர்ச்சியும் பெற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் அதற்கு சரியான திசையிலே அவரோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த 2 நாள் மாநாட்டிலே மிக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் மாநாட்டு குழுவினர் திரட்டி இருக்கிறார்கள். நான் எல்லா செமினாரிலும் சொல்வதை அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்கிறேன்.
இங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு எப்படி அந்த பேம்லெட்டை பார்த்து தெரியுமோ அதே மாதிரி எனக்கும் இன்று காலையிலே அந்த பேம்லெட் கொடுத்தார்கள். அதை பார்த்து தான் தெரியும். யார் யாருக்கு பொக்கே கொடுக்க போறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. அந்த அளவிலே மாநாட்டை நடத்துகின்ற மாநாட்டு குழுவிற்கு முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. நன்றாக இருந்தால் அதை ஆளுநர் செய்தார், நன்றாக இல்லை என்றால் அதை மாநாட்டு குழு செய்கிறது என்பதுதான் நம்முடைய பாரம்பரிய தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நமது மாவட்டத்திலே இந்த ஆண்டு நிறைய திட்டங்களை எல்லாம் நாம் தீட்டி இருக்கின்றோம். மாவட்ட நிதியிலே இருந்தும் சரி, பன்னாட்டு குளோபல் கிராண்டிலே இருந்தும் சரி, நிறைய திட்டங்களை எல்லாம் திரட்டி இருக்கின்றோம். இது காரணம் நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு இந்த 6 மாத காலத்திலே சுமார் 414 உறுப்பினர்களை புதிதாக தேர்ந்தெடுக்கிறீர்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. We started the year by 3001 members, now it is 3450. ஸோ பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. எந்த சங்கமுமே மெம்பரை சேர்த்தியார் நினைச்சிட்டு இருந்தோம்னா 414 உறுப்பினர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 6 மாதம் இருக்கிறதே. இதை என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இதை திட்டங்களை எல்லாம் தீட்டி வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போகிறோம். நான் என்னுடைய தலைவர்களுக்கான பயிற்சி முகாமிலே என்னுடைய உரையாக நான் என்னுடைய திட்டங்களாக சொன்னேன். ஹைஜீன் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் யூத், இந்த 2 திட்டங்களையும் நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். இன்று தேவையான திட்டங்கள் நமது 3000 மாவட்டத்தில் உள்ள 8 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்றைக்கு அத்தியாவசியமாக தேவையாக இது இருக்கிறது. நாம் இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். அதே போல் இந்த ஹைஜீன் ஃபார் கேர்ள்ஸ் திட்டத்திற்கு உண்டான செலவுகளை மாவட்டத்திலே இருந்து நிதியாக தரப்படும் என்றும், மோட்டிவேஷன் ஃபார் யூத்ஸ் அந்தந்த கிளப்பே செலவு செய்ய வேண்டும் என்றும் நான் சொல்லியிருந்தேன். மோட்டிவேஷன் ஃபார் யூத் திட்டம் அனைத்து சங்கங்களும் சரியாக தாங்களே செலவு செய்து விட்டன. ஹைஜீன் ஃபார் கேர்ள்ஸ் திட்டத்திற்கு மாவட்டம் கொடுக்கும் என்று சொன்ன நிதி விரைவிலேயே கொடுக்கப்படும். அந்த திட்டத்தையும் நீங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் உள்ள எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 6 மாத காலம் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையிலே காட்டிய ஆர்வமும், உங்கள் பகுதியிலே தொடர்ந்து உங்கள் சங்கங்கள் செய்த திட்டங்களை செயல்படுத்துவதிலே காட்டிய ஆர்வமும் மீதமுள்ள 6 மாதத்திலே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதிலேயும் காட்ட வேண்டும். சரி, இந்த திட்டத்திற்கெல்லாம் நாம் நிதியை கொடுக்கின்றோம் என்று சொல்கிறோமே, அந்த நிதி எங்கே இருந்து வருகிறது? பன்னாட்டு ரோட்டினுடைய அறக்கட்டளையிலிருந்து வருகிறது. இப்ப அந்த அறக்கட்டளைக்கு எங்கே இருந்து நிதி வருகிறது? அறக்கட்டளைக்கு நீங்கள் கொடுத்தால் தான் நிதி வரும். ஸோ அந்த அறக்கட்டளைக்கு நிதி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதையும் நாம் மனதிலே இதுவரை நான் எங்கேயும் எந்த சங்கத்திலேயும் இந்த செமினாரிலேயும் அறக்கட்டளைக்கு நிதியை பற்றி நான் பேசவில்லை. கடைசியாக ஒரு சங்கத்திலே இருந்து நான் வெளியே வரும்போது நோ டாக் ஆன் ஃபவுண்டேஷன் கேட்டாங்க. இட் வில் கம் லேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது இன்னைக்கு ஆரம்பமாகிறது. இனிமேல் இந்த 6 மாதத்துக்கு நம்ம ஃபவுண்டேஷனுக்கு நிதி கொடுக்கணும், ஃபவுண்டேஷனிலிருந்து நிதி பெற்று அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும்.